நிலவின் தென்துருவத்தில் தடம் பதித்த ஒரே நாடு இந்தியா. கோவையில் இஸ்ரோ தலைவர் நாராயணன் பெருமிதம். கோவை மாவட்டம் நவக்கரையில் உள்ள ஏஜேகே கல்லூரியில் தேசிய அளவிலான ஏஜேகே சிறந்த கல்வியாளர் விருதுகள் மற்றும் நூல் வெளியீட்டு விழாவில் கல்லூரி செயலாளர் அஜித்குமார் மற்றும் இயக்குனர் பிந்து அஜித் மற்றும் சிறப்பு விருந்தினராக விண்வெளித்துறை தலைவரும் மற்றும் இந்தியா விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் தலைவருமான டாக்டர் வி நாராயணன், மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதன்மை விஞ்ஞானி மற்றும் தலைவருமான டாக்டர் ஜோ கே கிழக்கூடன் ஆகியோர் கலந்து கொண்டு நூலை வெளியிட்டு தமிழ்நாடு, புதுச்சேரி, ஆந்திரா மற்றும் கேரளா மாநிலத்தில் உள்ள 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் விருதுகள் வழங்கி கௌரவித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய இஸ்ரோ தலைவர் நாராயணன், விண்வெளி திட்டம் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்று வருகிறது. அதில் விண்வெளியில் விண்வெளி நிலையம் அமைக்கும் திட்டம், ஆட்களை நிலாவுக்கு அனுப்பி திருப்பி வரக்கூடிய திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களை 60க்கும் மேற்பட்ட நாடுகளும் சேர்ந்து செய்து வருவதாக தெரிவித்தார். இந்திய மாணவர்களுக்கு பிராக்டிகல் மற்றும் தியரி படிக்க வேண்டும். படிப்பு மட்டுமல்லாமல் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டும். அதேபோல் நல்ல மாணவர்களாக வளர வேண்டும் ஆகிய 3 அறிவுரைகளை மாணவர்களுக்கு கூறினார். PSL ராக்கெட் 4 கட்டமாக செயல்படுத்தி வருவதாகவும், அதில் 3வது கட்டத்தில் பாதி மாறி சென்று விட்டது. அதற்கு தற்பொழுது படித்து வருவதாகவும், மேலும் இதற்கும் கென்யாவிற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை தெரிவித்தார். மேலும் நர்சிங் கல்லூரி முதல்வர் பிருந்தா மற்றும் கல்லூரி முதல்வர் ராஜு மற்றும் மாணவ மாணவிகளின் விருது பெற்றவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாளாகும். ஏஜேகே இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து நம்ம தமிழ்நாடு, கர்நாடகா, பாண்டிச்சேரி, கேரளா 4 ஸ்டேட்டில் உள்ள நல்ல டீச்சர்ஸ், நல்ல மாணவர்களுக்கு நிறைய சர்வீஸ் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு பரிசு வழங்குகின்ற ஒரு விழாவாகும். இந்த விழாவில் கலந்து கொண்டதுக்கு ரொம்ப நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். மற்றபடி பார்த்திங்கன்னா அவங்க இந்த இன்ஸ்டிடியூஷனில் அவங்க அப்பாவுக்கு பேர்லையாக்கும் இந்த ஃபங்க்ஷனே நடக்குது. இப்படி நடக்கும்போது அவங்க அப்பா பார்த்திங்கன்னா சுவாலஜி படித்து இவ்வளவு ஒரு உலகத்தில் ஒரு பெரிய சாதனையெல்லாம் செய்து பெரிய ஒரு ஆராய்ச்சியாளராக இருந்ததெல்லாம் உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த எக்ஸிபிஷன் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த தருணத்தில் நீங்கள் எல்லாம் அங்கே வந்திருக்கிறது உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். விண்வெளி திட்டத்தில் இந்தியா அமெரிக்கா ஒத்துழைப்பு தேவைன்னு சுனிதா வில்லியம்ஸ் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி அந்த விண்வெளி திட்டத்தில்